வணக்கம். திடீரென வீடியோ கால் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டு தொழிலதிபர் முகேஷ் அம்பானி. மிரண்டு போன பிரதமர் மோடி. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அதன்படி உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் தொழில் முதலீட்டை ஈர்க்கும் விதமாக பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான தொழிலதிபர்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்த மாநாட்டில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகிறது. இந்த மாநாட்டில் 50 நாடுகளைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட சர்வதேச பிரதிநிதிகள், உலக புகழ்பெற்ற 170 பேச்சாளர்கள் பங்கேற்றுள்ளனர். அதன்படி இந்த மாநாட்டில் தொழில் கருத்தரங்குகள், வணிக நிறுவனங்கள் தொடர்பான கண்காட்சிகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளன. அதன்படி உலகின் முன்னணி மின்வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் தமிழகத்தில் ரூபாய் 16,000 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் JSW எனர்ஜி நிறுவனம் ரூபாய் 12,000 கோடி முதலீடு செய்யவும், டாடா நிறுவனம் ரூபாய் 12,000 கோடி முதலீடு செய்யவும் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அத்துடன் TVS நிறுவனம் கூடுதலாக ரூபாய் 5,000 கோடி முதலீடும், ஹூண்டாய் நிறுவனம் கூடுதலாக ரூபாய் 6,000 கோடி முதலீடு செய்யவும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் ரிலையன்ஸ் குழுமத்தின் ஜியோ நிறுவனம் தமிழ்நாட்டில் 35,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. இருப்பினும் ரிலையன்ஸ் குழுமத்தின் சார்பாக அதன் தலைவர் முகேஷ் அம்பானி அவர்கள் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. ஆனாலும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக முகேஷ் அம்பானி அவர்கள் பேசினார். அப்போது தவிர்க்க முடியாத காரணங்களால் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் என்னால் பங்கேற்க முடியவில்லை என்றும், இதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் முகேஷ் அம்பானி அவர்கள் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு நாட்டிலேயே தொழில் நிறுவனங்களுக்கு இணக்கமான மாநிலங்களில் முன்னிலையில் உள்ளது என்றும், தமிழ்நாடு எப்போதுமே தொழில் கலாச்சாரத்திற்கு சிறந்த மாநிலம் என்றும் முகேஷ் அம்பானி அவர்கள் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முகேஷ் அம்பானி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் 35,000 கோடி ரிலையன்ஸ் குழுமம் முதலீடு செய்துள்ளது என்றும், AI புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைகளில் தமிழ்நாடு முன்னிலை வைத்து வருகிறது என்றும், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன் துறைகளில் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை செய்ய உள்ளோம் என்றும் முகேஷ் அம்பானி அவர்கள் பேசினார். இந்தியாவிலேயே நம்பர் 1 தொழிலதிபராக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்களே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று மன்னிப்பு கேட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு நாட்டிலேயே தொழில் நிறுவனங்களுக்கு இணக்கமான மாநிலங்களில் முன்னிலையில் உள்ளது என்றும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அவர்களை தெரிவித்திருப்பது பிரதமர் மோடி உட்பட மற்ற மாநில முதலமைச்சர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தவிர்க்க முடியாத காரணத்தால் என்னால் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு வர முடியவில்லை என்று வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டு முகேஷ் அம்பானி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றியும், உலக அளவில் பெரும் முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டை நோக்கி வரவழைத்து இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.